சாதம் வடிச்சிருக்கேன். இது இனிதுங்க. இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் தயிர் தாளித்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு குருமாங்க. கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இன்னைக்கு வெறும் கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் மட்டும்தாங்க போட்டு குருமா வச்சுருக்கேங்க சாதத்துக்கு. இந்த குருமா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க. அதனால் இன்னைக்கு நல்லா கேரட்டு, பீன்ஸு போட்டு குருமா. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலுங்க. நல்ல சத்தான முருங்கைக்கீரை. இதில் வந்து உளுந்த பருப்பு போட்டு நான் பொரியல் பண்ணுறேங்க இன்றைக்கி. அதுவும் நல்லா இருக்குங்க. உளுந்து பருப்பு போட்டு முருங்கைக்கீரை பொரியலுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல், குருமா, சாதம், அவ்வளோதாங்க இன்றைக்கி. இது தேங்காய் போட்டு இப்படி இறக்கிட்டேன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க வேலை. அப்பளம் வறுக்கணுங்க. இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? டெய்லி என்ன சமையல் செய்யறதாங்க ஒரு பிரச்சனையாக இருக்குது. குழம்புன்னா தொட்டுக்கன்ட்டு